السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த சூறாவை நாம் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். நாம் நாடிய விடயங்களை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இன்றிலிருந்து 7 நாட்களுக்கு இந்த சூறாவை யகீனோடு நம்பிக்கையோடு ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நாடிய விடயங்களை, நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனினுடைய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அல் குர்ஆனினுடைய முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு வலியுள்ள இடத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நீங்கள் ஊதுங்கள், உங்கள் கைகளில் தடவுங்கள், அந்த வலி நீங்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றதே, அனைத்து விதமான நோய்களுக்கும் நிவாரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய பொருள்களை உணர்ந்தவர்களாக நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது தொழுகைகளில் ஃபர்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டிய சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய பொருள்களை உணர்ந்தவர்களாக ஓதுவோம். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் யக்கீனோடு நம்பிக்கையோடு நாம் தொடர்ச்சியாக 7 நாட்கள் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டும், அந்த நோக்கத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே நேரம் ஒதுக்கி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன விடயங்களை கேட்டோமோ அதனை அல்லாஹ் அதனால் நலவுகள் நடக்குமாயின் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நமக்கு தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எவ்வாறு தஜ்வீதோடு ஓதுவது, அதே போன்று அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பொருள்களையும் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித் தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்
غير المغضوب عليهم ولا الضالين. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு ஓதுவோம். யக்கீனோடு ஓதுவோம், நம்பிக்கையோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டங்களை அவன் நிறைவேற்றி வைப்பான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.